கண்டிப்பா இந்த மாரி ஒரு மனைவி வந்து எல்லாத்துக்கும் வேணும்னே சொல்லலாம். இவங்க வந்து ஹீரோவுக்கு வந்து ஒய்ஃப் மட்டுமே கிடையாது. ஸ்பெஷல் தெரப்பின்னு கூடயும் சொல்லலாம். இவங்க வந்து ஒப்பாரா இந்த மாரி ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்றதில பியானோலாம் ப்ளே பண்ணுவாங்க ஸ்டேஜில. இந்த மியூசிஷியன்ஸ், இந்த சிங்கர்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாரி ஹீரோ வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காரு. ஆனா இவர் லைஃப்ல இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் டல்லாவே இருக்காரு. மைண்டு ஃபுல்லா யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. பியானோ வந்து சரியாவே வாசிக்க முடியல. சாங்கும் வந்து கரெக்டாவே தேற முடியல. அவங்க ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே பார்த்தீங்கன்னா, பேரும் புகழுக்கு தான் அவங்க ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2வது இவங்கள கட்டிக்கிட்டதே பார்த்தீங்கன்னா, மெயினா தெரபிஸ்ட்டா இருக்கிறதுக்காக தான். இவங்க மைண்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கும், இவங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும், பாட்டும் சரி, அப்புறம் மற்ற தாட்ஸும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க உறுதுணையா இருக்கிறனால தான் ஒரு பெர்சனல் அசிஸ்டண்ட்டாவே அவங்க வாழ்நாள் ஃபுல்லா பார்ட்னரா மாறிட்டாங்க அவங்க ஒய்ஃபு. ஆனா ஹாத்வே சூப்பராவே ஆக்டிங் குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம டைரன் லானிஸ்டர் டாஃப், இவரையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது. இவரும் பட்டைய கிளப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் பியானோ ஆர்டிஸ்டரா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாட்டு கிரியேட் பண்ணணும்னு எஸ்.ஏ. சூர்யாவட்டும் நாய கூப்பிட்டுக்கிட்டு பார்க்கு, கார்டனு அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து சுத்த ஆரம்பிக்கிறாரு. கடைசியில வந்து ஒரு கடல்லையாவது போய் கடலோட சத்தத்த வச்சு ஒரு பாட்டு கிரியேட் பண்ணலான்னு போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பொண்ண பார்க்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு வந்து இவர் மேலே வந்து க்ரஷ் ஆயிடுச்சு. அப்புறம் லவ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். சொன்னதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒய்ஃப் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கேட்க மாட்டேங்குது. உண்மையாலேயே வந்து லவ்வில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு ஹீரோவோட. அதுக்கப்புறமா அந்த லவ்வையும் வந்து அவர் வந்து சால்வ் பண்ணணும். அந்த பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணணும். 2வது அவங்க ஒய்ஃபோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். 2த்துக்கும் நடுவுலையும் அந்த பாட்டுக்கும் நடுவுலையும் வந்து சிக்கி தவிக்கிறாரு. பாட்டு நடுவுல சிக்கி தவிச்சிட்டு இருக்கும்போதும் அவங்க தெரபிஸ்ட்டாக என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த கடைசி ஹெல்ப்பு மட்டும் அவங்க ஒய்ஃப் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். கடவுள்கிட்ட போய் வேண்டுறதா இருக்கட்டும், அப்புறம் மற்ற இவருக்கு மியூசிக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரு, அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்குறதா இருக்கட்டும், எல்லா ஹெல்ப்புமே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து செய்கிறாங்க. ஆனால் இவங்க லவ்வராக அந்த போட்டில் சந்திச்சவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்ட்னராக மட்டும்தான் இருக்காங்க. பாராட்டுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. மற்ற ஐடியா எதுவுமே அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க பெர்சனல் யூஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க.